ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது தேன் மொச்சைங்க. இன்னைக்கு தேன் மொச்சை வச்சு தாங்க குழம்பு வைக்க போறோம். இந்த தேன் மொச்சையில வந்து குழம்பு, கூட்டு வச்சா பெரட்டெல்லாம் வச்சா சும்மா சூப்பரா இருக்கும். அடிப்பொலியா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம குழம்பு தாங்க ரெசிபி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ இந்த மொச்சைய வந்து குக்கர்ல 9 விசில் வச்சு எடுத்துருக்கிறேங்க. இந்த அளவுக்கு மையா வேகணும். ஒவ்வொரு தண்ணிக்கு ஏத்தாப்புல வேகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க அளவு பொறுத்து உங்க தண்ணிக்கு ஏத்தாப்புல நீங்க விசில் வச்சு இறக்கிக்கோங்க. சரி, தேவையான பொருள் பார்த்துடலாங்களா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாங்க. பூண்டு வந்து ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காங்க. இதில் முருங்கைக்காய் கொஞ்சம் கூடுதலா சேர்க்குறோம். ஏன்னா சூப்பரா இருக்குங்க. மொச்சை குழம்பு பொறுத்தளவு கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் ஹைலைட், நல்லாயிருக்குங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் புளி ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ குழம்ப கூட்டிடலாங்களா? ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டிருக்கேங்க. நாங்கள் 1½ ஸ்பூன் போட்டனால 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். இது எங்கள் அம்மாவோட மெஷர்மெண்ட். ஸோ நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. நாங்கள் 3 டைம் வந்து கரைச்சி எடுத்தோம் அரிசி களைஞ்ச தண்ணியில். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு கூட்டி அது ரெடியாக இருக்குது. எங்களுக்கு இந்த அளவு வேணுங்கிறனால இவ்வளோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்றாப்புல தண்ணியோ ஒரு அரிசி கலந்த தண்ணியோ சேர்த்துக்கோங்க. இப்போ செஞ்சிடலாங்களா? இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. வெந்தயம், சோம்பு, கடுகு, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிடுங்க. ஒரு வதக்கணும். வெங்காயம், தக்காளி சேர்த்துக்குங்க. அது ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் உடனே காய்கறிகளை சேர்த்து வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளி, காய்கறியெல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்துடணுங்க. அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மொச்சை சேர்த்துக்கணும். மொச்சை சேர்த்துட்டு நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல, அதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதாவது சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் பாருங்கள். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடடடடா! கமகமன்னு மணக்குதுங்க. ஏன்னா நான் தான் ஓப்பன் பண்ணேன். செம்மையா இருந்துச்சுங்க. இந்த மொச்சை குழம்பு டேஸ்ட்டும் அமோகமாக இருந்தது. அப்போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நம்ம கூடவே ஒரு தட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.